கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று வாசிக்கிறோம். இந்த பூமியில மனுஷ அவதாரம் எடுத்து வந்து இயேசுவானவர் நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை தந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் இயேசுவானவரை நமக்கு அனுப்பி தந்தார். அவரை அனுப்பி அவருடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். அவரையே கொடுத்த தெய்வம் நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை அருளாது இருப்பாரோ என்று நாம் அந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த காலங்களில் உங்களுடைய தேவைகள் என்ன, உங்கள் விருப்பங்கள் என்ன, உங்கள் வாஞ்சை என்ன, ஆண்டவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்கிறவர். ஆகவே ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த காலங்களில் தேவனை நோக்கி செபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவழிக்காய் நன்றி செலுத்த மாட்டோம். தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஏக்கத்தோடு தாகத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இன்னும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காலவழில அவர்கள் கேட்கிற யாவையும் அருளி செய்கிறார்கள். அருளி செய்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.